அத்தாரிட்டிஸ் இருக்காங்க. அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து கீழ லிங்க்ல குடுக்குறேன். மறக்காம பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு அவங்க தெரியல அப்படின்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, WhatsAppல அதுக்குன்னு சொல்லிட்டு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு. அது மட்டும் இல்லாம WhatsAppலயே வந்து நீங்க நேரடியா உங்களுக்கு வந்து உங்களோட புகார்கள வந்து நீங்க பதிவு பண்ணலாம் அப்படின்றத நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க நுகர்வோர் நீதிமன்றத்தில வழக்கும் வந்து தாக்கல் பண்றதுக்கான ஒரு அதிகாரம் வந்து மக்களாகிய நமக்கு இருக்கு அப்படின்றத நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் படி 2006ல வந்த சட்டம் அது. இதன்படி வந்து எதெல்லாம் கலப்படம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது ஒரு பொருள வந்து கூட்டுறதோ, ஒரு பொருள வந்து குறைக்கிறதோ, அதாவது மக்களுக்கு ஒரு இன்ஜுரி ஏற்படும், மக்களுக்கு வந்து அது தீங்கு விளைவிக்கும் அப்படின்றது தெரிஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள ஒருத்தர் விக்கிறாரு அல்லது அத தயார் செய்றாரு அப்படின்னா, அது வந்து குற்றம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கூடுதலான ஒரு பொருள ஆட் பண்ணி அதற்கான ஒரு இப்ப எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, டீத்தூளுக்கு வந்து டீத்தூள்ல வந்து ஏதாவது சில விஷயங்கள கலக்கிறது. இது மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கலப்படங்கள் பண்றது எல்லாமே வந்து குற்றம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சட்டம் சொல்லுது. இந்த ஒரு சட்டத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஹோட்டல் போறீங்க, சாப்பிடுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல